அனைவருக்கும் வணக்கம். சிம்மாசனத்தில் அமரப்போகும் கன்னிராசி. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்துல ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறாருங்க. ராசிநாதன் பலம் பெற்றாலே அந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்துவிடும் என்று சொல்வார்கள். மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்களை கூட ராசிநாதன் பலத்தால் கட்டுப்படுத்தப்படுங்க. அதனால நீங்கள் கவலை இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளோ அல்லது பிரச்சனைகளோ நல்ல ஒரு சாதகமான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம வாரக்கடன்கள் முயற்சி செய்தால் வரும் நேரங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ஆரோக்கிய குறைவுகள் சீரடையுங்க. இவ்வளவு நாட்களாக ஆரோக்கிய குறைவுகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இக்காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதற்கான மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எவற்றை தவறவிட வேண்டாங்க. தன குடும்ப அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார முன்னேற்றம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது நன்றாக இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிக்கதாங்க இருக்கும். இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12 கேது இருப்பதால் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் கவனக்குறைவால் ஏற்படலாங்க. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஏதோ ஒரு விஷயம் மனதில் வைத்து கொண்டு புலங்குவீங்க, வெளியிலும் சொல்ல முடியாது. தகுந்த நபர்களிடம் நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்க இருக்கு என்பதை 12 கேது எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்கள் இந்த ஆணி மாதத்தில் ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் தொழில் ஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனோடும் குருவோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் எதிர்பாராத விதம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பணியில் இடமாற்றம் ஏற்படலாங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பிறரை நம்பி செய்த முயற்சிகள் கைகூடாமல் போகலாம். அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும்
நீங்களே மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பிரச்சனைகள் குறையும். வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் மேச ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயர இருக்கு. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்குங்க. நடக்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உன்னதமான ஒரு நேரமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை தருவாங்க. அதே போல தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் வீட்டிற்குள் தேவையான அத்தியாவசிய பொருட்கள், விலையுயர்ந்த மின் சாதன பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள் கை கொடலாங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த ஆணி மாதத்தில் மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கன்னிராசினியர்களுக்கு மிதுன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் சூடு பிடிக்குங்க. கூட்டாளிகள் லாபத்தை வரவழைத்து கொடுக்க முயற்சிப்பாங்க. பொருளாதார நிலை உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொன் பொருள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு உயரதிகாரிகளோட ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது. இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். சனியோடு ராகு கூட்டு கிரக சேர்க்கையாக இருக்கிறதுங்க. அது அவ்வளவு நல்லதல்லங்க. கூடுதல் விரயங்கள் ஏற்பட்டு குதூகலத்தை குறைக்கலாம். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. பணம் மறுநிமிடமே செலவாகி விடுங்க. வாங்கிய இடத்தில் பிரச்சனைகளும் பத்திரப்பதவியில் தடைகளும் ஏற்படலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியருக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. பெண்மணிகளுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்கள்ல மகிழ்ச்சியான பல தகவல்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டங்கள்ல சனி பகவானும் வக்ரம் பெறுகிறார். பூர்வீக சொத்து தகராறுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே ஹைகிரீவர் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.